இன்னும் ஃபாஸ்டிங் முடியல, ஃபாஸ்டிங்கோட போயிருக்கு. அப்படின்னா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கோம்? 3 நாள் வெறும் சாப்பாடுல மட்டும் இல்லை, அந்த அம்மா 3 நாள் புசிக்கவும் இல்லையா, குடிக்கவும் இல்லையா, வந்து நிற்கிது ராஜாவுக்கு முன்னாடி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே, முடிக்கிற வரைக்கும், ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க, வெளியே வராதிங்க. வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா, ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. எஸ்தர் 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ என்ன யோசிச்சிருக்கணும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம், இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறோம். ராஜாவுக்கு முதல்ல நம்மளை என்ன செய்யணும், பிடிக்கணும். அப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும், நம்மளை நல்ல ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும். அவள் அதெல்லாம் கவலையப்படவே இல்லை. நான் ராஜவஸ்திரம் தரிச்சிட்டேன், என் முகம் எவ்வளவு வாட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன். ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானால் முதலில் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். இந்த ராஜாவை ஏற்ற மாதிரி திருப்புற அதிகாரம் அந்த ராஜா கையில் இருக்குது. இவ்வளவு காரியமும் மாறுதலாய் முடிஞ்சதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? அவளுடைய டெடிகேஷன், ப்ரேயர், ஃபாஸ்டிங். இன்னைக்கு இருக்குதா? உண்மையிலேயே ஜபங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ஜபம். சரி, நம்ம கூடி ஜபிக்கிறோம், கூடுறவங்கக்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி வந்துருச்சு மீடியா, ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு, ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பு, இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கிறத ஊருக்கே சொல்கிறது. கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய டெடிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அவர் சொன்னது எல்லாம் செய்ய போகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட டெடிகேஷன். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. நீங்களே ஜெபம் பண்ணுறதில்ல, நீங்களே பைபிள் வாசிக்கிறதில்ல, ஆனால் வந்து இங்கே உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து ஆண்டவர் ஜெப குறிப்புக்கு பதில் தருவார், தரமாட்டார், தரமாட்டார். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார். 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். முதல் நாள் ஊத்தல, 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஏற்கனவே கூடி வந்து ஜெபிச்சு ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள்.